பலர் சாப்பிடும்போது அல்லது சாப்பிடும் நேரத்தில் டீ குடிப்பது ஒரு சாதாரண பழக்கமாக இருக்கலாம். ஆனால் ஆரோக்கிய நோக்கில் இதுவேற்றதல்ல. டீயில் உள்ள டானின் என்ற பொருள் உணவில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக இரும்புச்சத்தை உடலால் சரியாக உறிஞ்சப்படுவதில் தடையாக இருக்கிறது. இது குறிப்பாக காய்கறிகள், இலைகள், பருப்பு வகைகள் போன்றவற்றில் உள்ள நுண்கீழ் இரும்பு உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது. இது நீண்ட காலத்தில் இரத்தச்சோகை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் டீயில் உள்ள காபின் ஜீரண செயல்முறையை பாதிக்கக்கூடும். குறிப்பாக சாப்பிட்டவுடன் டீ குடிக்கும்போது அது ஜீரண வேகத்தை குறைத்து அமிலக்கசிவு அல்லது வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம். சிலர் டீ குடிக்கும்போது உடனே வயிறு நிரம்பும் உணர்வால் உணவை முழுமையாக சாப்பிடாமல் விட்டுவிட வாய்ப்பு உள்ளது. எனவே சாப்பிடும்போது அல்லது சாப்பிட்டவுடன் டீ குடிப்பதை தவிர்த்து, சாப்பிட்ட பிறகு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களுக்குப் பிறகு டீ குடிப்பதே சிறந்தது. இது உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடம்பால் நன்கு உறிஞ்சப்பட உதவும். காலையில் வெறும் வயிற்றில் டீ குடிப்பதும் வயிற்று சுவற்றை பாதிக்கக்கூடியதாய் இருக்கலாம். எனவே சிறிது நேரம் விட்டு குடிப்பது நன்மை தரும். சில சமயங்களில் அதிக எண்ணெய், காரம் உள்ள உணவுகளை சாப்பிட்ட பிறகு சிறிய அளவில் பசுமை டீ அல்லது பால் இல்லாத கருப்பு டீ குடிப்பது செரிமானத்திற்கு உதவலாம். ஆனால் இதை தினசரி பழக்கமாக மாற்றுவது தவறானது. உணவோடு டீ குடிப்பதை சிலர் சூப்பா இருக்கு என அனுபவிக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் உடலுக்கு நல்லதல்ல. உணவையும் டீயையும் தனித்தனியாக அனுபவிப்பதே ஆரோக்கியமான வழியாகும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.